டான்ஸ் முடிஞ்சதும் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இன்னுமா புரியல மதன். ஓப்பனா சொல்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மதன். சாரி கீதா, உங்க பிரதர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். உங்களை என்னால நல்ல ஃப்ரெண்டா தான் ஏத்துக்க முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி. என்ன சொல்றீங்க? என் மனசுல ஏற்கனவே ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன். கீதா, கீதா, ஏமா அழற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா. ஒண்ணும் இல்லையா? இந்த பாருமா, ஏதோ நடந்திருக்குது, உண்மையை சொல்லு. அண்ணா, மதன் என்ன விரும்பலையா? வேறொரு பொண்ண உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரா? அவ இல்லாம அவரால் வாழ முடியாதா? என்ன என்ன மறந்துனேன்னு சொல்லிட்டாரு. உன் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு உன்னை அப்படி சொன்னா? அவன் வாழ்வுக்கும் வயிற்றுப்பாட்டுக்கும் வழியமைச்சு கொடுத்ததே நீதானமா? இருக்கட்டும், இனிமே அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு நான் பாக்குறேன். அண்ணா, அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து பேரும் புகழோட இருந்தா அதுவே எனக்கு போதும். சேச்சே, உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? அவன் தான் நன்றியை மறந்துட்டான். அது அவனுக்கு புரிய வைக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாதான். அண்ணா, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பாருமா, அண்ணன் கோபக்காரனை தவிர முட்டாள் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீ கேட்டு எதையாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நீ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைமா. வழக்கம் போல நீ சந்தோஷமா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா தான். தூங்குமா, படுத்துக்க. நீ இப்படி போ.
ஜெயதேவ் ஸ்பீக்கிங். சார் நான் பேசுறேன். என்ன அவன் கதையை முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், எங்களை விட அவன் முரணான இருக்கான். நான்சென்ஸ். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அந்த மரண தீர்த்து கட்டிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அவனை எப்படி வழி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. நீங்க போன்ல பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக ஒரு அப்பாவிய தண்டிக்கிறது நியாயம் இல்ல. என்ன மதன் விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோ அவரை கட்டாயப்படுத்துறது தப்புன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. என் மேல உண்மையான பாசம் இருந்தா மதனை ஒண்ணும் செய்யாதீங்க, இதோட விட்டுருங்க. அப்படியா? யாரு மாதிரி? அசோக்குல பார்த்தா பொண்ண மாதிரி. எங்க போட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ நான் சொன்னது சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்பிரியா அனுப்பிரியா? அனுப்புறேன்டா. அனுப்பிரியா? என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆகணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா? நிறுத்தியா? கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாசியா? மாப்பிள்ள நடை போடுங்க, ராஜ நடை. சிரிச்ச முகம். கட்டியா இல்லையா? கட்டி மேடம் அடி. சாரிமா, என் தங்கச்சி மேல நான் வச்சிருந்த பாசத்தினால நேத்து உங்ககிட்ட தப்பா நடந்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல சார், நீங்க எப்ப கீதா கிட்ட உங்களை வந்து பார்க்க சொன்னீங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஓகே மதன், என்னோட அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னம்மா சந்தோஷம் தானே? என்ன ராதா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபர்தரா ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண போறியா இல்ல? நீ வேறடி, அவன் கல்யாணத்துக்குள்ள அடி போட்டிருப்பா. போங்கடி, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரியல. பேசாம வாங்குறீங்க. ஹலோ ராதா, ஷாப்பிங்க வீட்டுக்கு தானே? நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, நான் நடந்தே போயிடுறேன். பரவாயில்ல, வாங்க. லட்சுமிமா, நீங்க சொன்னபடி என் பையன் ரகுவுக்கும் உங்க பொண்ணு ராதாவுக்கும் கல்யாணம் பண்றத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. பொருத்தமான ஜோடிதான், நல்லா படிச்சிருக்காங்க. இருந்தாலும் என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது இல்லையா? ரகு ரொம்ப நல்ல பையன், கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா ஒத்துக்குவான். நீங்க தான் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். லட்சுமி, இவ்வளவு நாளா நாம சிநேகிதமா இருந்தோம். இப்ப நம்ம சம்மந்தி ஆக போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, டிபன் ரெடியா? எனக்கு டைம் ஆகுதுமா. அவசரப்படாதடா, இது கொண்டு வர. இதுக்குதான் சொல்றேன், காலகாலத்துல உனக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு. ஏண்டா ரகு, உன் கல்யாணத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட சொல்ற?
2-3 இடத்துல பொண்ணு பார்த்தோம், சரியா படல. நீ என்னடானா படிச்ச பொண்ணுதான் வேணும், படிச்ச பொண்ணுதான் வேணும்னு குதிக்கிற. ஏன்பா, நம்ம வீட்டுக்கு பரமசிவம் இருக்காரே, அவர் பொண்ணு ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னவோ அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா? அப்புறம் என்ன, சீக்கிரமா முடிச்சிருவோம். வாமா ராதா, வா வா. என்னம்மா இங்கேயே நின்னுட்ட? நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்த? வெக்கத்தை பாரு. அம்மா முறுக்கச்சி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? முதல்ல டிஃபனை சாப்பிடு, அப்புறமா முறுக்கச்சி தரேன். வாமா. இப்பவே இப்படி வைக்கப்பட்டா அப்புறம் எப்படியோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு. அவன் பொண்ணுக்கு வெளியில மாப்பிள்ளை தேடுமா? நீ வீட்டுக்குள்ளே விசிட்ட முடிச்சிட்டிய? பரவாயில்லையே, பையன் இன்ஜினியர் தானே? அண்ணன், ராதாவுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் நடக்கணும்னு இருக்கிறப்போ அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? இந்த கல்யாணம் சிறப்பா நடக்க உங்க உதவி தேவை. நாளைக்கே தாம்பூலம் மாத்திக்கிறதா இருக்கிறோம். நீங்க கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவோம். பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கும்பா பிடிச்சப்பா. மாமா மாமோய். டேய் மது, அன்னைக்கிளி வந்திருக்கு பாரு. அண்ணக்கிளியா? என்ன விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாளைக்கு ராதா அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க. மாப்பிள்ளை யார் தெரியுமா? மாடி வீட்டுல இருக்கிற இன்ஜினியர் தான். சித்தப்பா உங்களை கூப்பிடலையா? இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? சித்தப்பாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அங்கதான் இருந்தேன். சரி சரி, நான் போறேன். போ. அப்பயே சொன்ன, நீ கேட்டியா? நீ நேசிக்கிற விஷயத்தை தெரிஞ்சாதான்டா ஒரு முடிவுக்கு வருவா. அதை விட்டுட்டு மனசுலயே போட்டு குழப்பிட்டு இருந்தா நீ அவளை நேசிக்கிறேன்னு சொல்லணும், இல்ல ஒரு லெட்டராவது போடணும். இல்ல வாழ்க்கை பூராம இப்படியே நீ ஏங்கிட்டு இருக்க வேண்டியதான். நான் சொன்னது சரிதானே? சரி, விஷயத்துக்கு வருவோம். லட்சுமி, பொண்ணை கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வரேன். நல்லா பாத்துக்கப்பா. எப்படி பொண்ணை உள்ள கூட்டிட்டு போமா? மற்ற விஷயங்கள பேசலாமே. பேசுவோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு நாங்க செய்ய வேண்டிய சீர்வரிசைய எங்களால முடிஞ்ச வரையில நல்லபடியா செய்யறோம். மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய இடங்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் என் தங்கச்சிக்கு உங்க குடும்பத்தில் தான் சம்பந்தம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு 40 பவுன் நகையும் 50,000 ரூபாய் ரொக்கமும் ஒரு ஸ்கூட்டர். ஏன்னா பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவன் கௌரவ குறைவா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். எத்தனையோ அறிஞர்கள் இந்த கொடுமையை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனாலும் இந்த வரதட்சணை வாங்குறத இன்னும் நம்ம நாட்டில இருந்து ஒழிக்க முடியலையே. இப்ப கூட எத்தனையோ இளம் பெண்களோட வாழ்க்கை இந்த கொடுமையை தாங்க முடியாம பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்க. ராதா, சீமா இப்படி எல்லாம் பேசுற? வாட் ஹேப்பன்ட் யூ? ஒண்ணு இல்ல மேடம். ஓ, உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வரதட்சணை கேட்டாரா? அவர் கேட்கல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சொந்தக்காரங்க வரதட்சணை கேட்டாங்க. எங்களுக்கு கொடுக்க வசதி இல்ல, அதனால போயிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் சொந்தக்காரங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு மேடம். ஆமா ராதா, பண்பையும் பாசத்தையும் விட பணத்தை மட்டும் ஆசைப்படுற குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு நீ என்ன சுகத்தை அடைய போற? கவலைப்படாத. பெண்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது சகஜம்தான். ஏன், நான் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல.
நிறைய வரதட்சணையோட தான் எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா பணத்தை மட்டும் ஆசைப்படுற என் கணவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர மறுத்துட்டார். கிடைச்ச பணத்தை எல்லாம் சூதாடியும் குடிச்சுமே தீர்த்துட்டார். மேலும் மேலும் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி என்னை சித்திரவதைப்படுத்தினார். அவர் கொடுமையை தாங்க முடியாம தான் நான் எங்க அப்பா வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன். அப்புறம் அவர் என்ன கூப்பிட வரல, நானும் அவரை தேடி போல. நாள் போக போக தனிமை எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வேலையில சேர்ந்தேன். இப்போ ஓரளவுக்கு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கணவரை நினைச்சு நீங்க கவலைப்படுறதே இல்லையா? நான் அவரை பத்தி கவலைப்படல. என் வாழ்க்கையில நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். அதை நினைச்சுதான் இன்னமும் கவலைப்படுறேன். என்ன சொல்றீங்க மேடம்? சின்ன வயசுல என்ன ஒருத்தர் நேசிச்சார், என் காலேஜ் மேட். ஆனா அவர் ஏழை, எங்க ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராதுன்னு என்ன அவருக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆமா ராதா, உன்னை விரும்புறவனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி கூடாது? என்னையாவது விரும்புறதாவது? அப்படி யாரு இருக்காங்க மேடம்? ஆமா, அன்னைக்கு ஒரு ஆளை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியே, வாட் இஸ் ஹிஸ் நேம்? மதன். எஸ் எஸ், மதன். ஐ ரிமெம்பர். மதனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு அப்பாவி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மதனை அப்பாவின்னு சொன்னியே, ஆனா உண்மையிலேயே அப்பாவி அவ இல்லம்மா, நீதான். உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை உன்னால புரிஞ்சிக்க முடியல. மதன் உன்னை நேசிக்கிறான். இந்த உண்மையை அவன் தான் என்கிட்ட சொன்னான். என்னது? மதன் என்ன விரும்புறாரா? ஆமா ராதா, இந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல வெக்கப்பட்டு சொன்னா நீ தப்பா எடுத்துக்குவியோன்னு பயந்து தன் ஆசையை தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஒரு தல ராகமா வாழ்ந்துட்டு இருக்கான் மதன். ஆமா ராதா, என் வாழ்க்கையில தான் என்ன விரும்புறவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. நீயாவது இந்த சந்தர்ப்பத்தை எழுந்துராதமா. ராதா, மதன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவனா இருப்பான். la 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 la
சொல்லி சொல்லி பேச வந்தது. நீ தொட்டதனால் கனிந்து மூடிக்கொண்ட இதழை மொட்ட வைத்து பார்க்க வந்தது. தேனை சொட்ட வச்சு ஆட வந்தது. தேனை சொட்ட வச்சு ஆட வந்தது. தேனை சொட்ட வச்சு ஆட வந்தது. அதான் அதான் எங்க போயிட்டா? மதன், உங்க ஃப்ரெண்ட் மதன் இருக்காரா? இது உனக்கு. திருமதியாக போகும் என் இதய தேவதையே, வாய்ப்புகள் கிடைத்தும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத ஊமை நான். இல்லறத்தை துவக்கப் போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை இறுதியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் கடற்கரையில் சந்தியுங்கள். இல்லையேல் என்னை வேறு உலகத்தில் தான் சந்திக்க முடியும். இப்படிக்கு மதன். ஆனால் இந்த சின்ன வயசுல அவன் இப்படி பண்ணிக்க கூடாதுப்பா. என்ன விஷயமா இருக்கும்பா? புதுசா என்ன ஒண்ணு சொத்து பிரச்சனையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா காதல் தோல்வியா இருக்கணும். விதி யாரத்தான் விட்டது?
la la la